வெனஸ்டே ஈவினிங் டின்னர் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வெஜ் ரைஸ் 1 pot ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட் டின்னருக்கு ரைஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் 1 pot ரைஸ் மாதிரி போக மாட்டேன். பிகாஸ் காரக்குழம்பு சாம்பார் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டா கூட நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 pot ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போவும் ஒரு ஒர்க் இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அதையுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு ப்ரீவியஸ் டே நைட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேனேஜ் பண்ண பார்ப்பேன். பட் அன்றைக்கி அவங்க 1 pot ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னதால் ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து வெஜ் ரைஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெஜ் ரைஸ் சூப்பராக வந்திருந்தது. பட் வாழைக்காய் கொஞ்சம் ஓவர் பாயில்டு ஆகிடுச்சு. சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், தாளிக்கும் போது மஞ்சள்தூள் அண்ட் மிளகாத்தூள் போட்டு உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அகைன் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதோட ராஸ்மெல் போகிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ சாப்பிடும்போது அந்த மிளகாத்தூளோட ராஸ்மெல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. பட் வெஜ் ரைஸ் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மேனேஜ் பண்ணி ஓரளவு சாப்பிட்டுட்டோம்.